ஹலோ ஹலோ ஹலோ. நாம் இப்போது இதயத்தினுடைய நடுக்குவெட்டு முக தோற்றம் ஒன்றை அவதானிப்போம். இதயம் வெளிப்பக்கமாக இரண்டு மென்சவ்வுகளால் சூழப்பட்டவாறு காணப்படும். இம்மென்சவ்வுகளை இதய சுற்று மென்சவ்வு என நாம் அழைப்போம். இவ்விரு மென்சவ்வுகளுக்கும் இடையே ஒரு பாய்மம் காணப்படும். இந்த பாய்மத்தினை இதய சுற்று பாய்மம் என அழைப்போம். இவ்விதய சுற்று பாய்மமானது இதயத்தை பௌதீக அதிர்ச்சிகளிலிருந்து பாதுகாப்பதுடன் இதயத்தை ஈரலிப்பாகவும் வைத்திருக்கும். மனித இதயமானது வலது இடது பக்கங்களாக இதயவரை இடைப்பிரிசுவர் என்னும் சுவரினால் பிரிக்கப்பட்டுள்ளது. இதயத்தின் மேற்பக்கமாக உள்ள அறைகளை சோனை அறைகள் என்றும், இதயத்தின் கீழ்ப்பக்கமாக உள்ள அறைகளை இதய அறைகள் என்றும் அழைப்போம். மேற்பக்கமாக உள்ள சோனை அறைகளில் வலது பக்கம் உள்ளது வலது சோனை அறை எனவும், இடது பக்கம் உள்ளது இடது சோனை அறை எனவும் அழைக்கப்படும். சோனை அறைகளின் சுவர் மென்மையானவை. கீழ்ப்பக்கமாக உள்ள இதயத்தின் அறைகளை இதய அறைகள் என அழைப்போம். இதிலே வலது பக்கம் உள்ள இதய அறையை வலது இதய அறை என்றும், இடது பக்கம் உள்ள அறையை இடது இதய அறை என்றும் அழைப்போம். வலது சோனை அறைக்கும் வலது இதயவரைக்கும் இடையிலே இருக்கின்ற வால்வு முக்கூர் வால்வு என அழைக்கப்படும். இதே போன்று இடது சோனை அறைக்கும் இடது இதயவரைக்கும் இடையே இருக்கின்ற வால்வினை நாங்கள் இருகூர் வால்வு அல்லது மைட்ரல் வால்வு என அழைப்போம். எமது உடலின் முற்பக்க பகுதியிலிருந்து, அதாவது தலை முண்டம் போன்ற பகுதிகளிலிருந்து ஒட்சி இறக்கப்பட்ட குருதியை முற்பக்க பெருநாளம் வழியாக கொண்டு வரப்படும். இதே போன்று உடலின் பிற்பக்க பகுதியிலிருந்து ஒட்சி இறக்கப்பட்ட குருதி கால் வயிற்றுப்புற பகுதிகளிலிருந்து பிற்பக்க பெருநாளத்தினூடாக வலது சோனை அறைக்கு கொண்டு வரப்படும். முற்பக்க பிற்பக்க பெருநாளங்களினூடாக வலது சோனை அறை கொண்டு வரப்படுகின்ற குருதி வலது சோனை அறை சுருங்குகின்ற போது முக்கூர் வால்வினூடாக வலது இதயவரையை அடையும். வலது இதயவரை அடைந்த குருதி ஆக்சியேற்றப்படுவதற்காக சுவாச பெருநாடியினூடாக சென்று எமது உடலிலே இருக்கின்ற இரு நுரையீரல்களுக்குமாக வலது இடது சுவாச நாடியினூடாக சுவாசப்பையை அடையும். அங்கு ஆக்சியேற்றப்பட்ட குருதி ஒவ்வொரு நுரையீரலிலிருந்தும் இரண்டு சுவாச நாளங்கள் வழியாக இடது சோனை அறையை அடையும். இடது சோனை அறையை அடைந்த ஆக்சியேற்றப்பட்ட குருதி இடது சோனை அறை சுருங்குகின்ற போது இருகூர் வால்வினூடாக இடது இதயவரையை அடையும். இடது இதயவரை சுருங்குகின்ற போது கூடிய அமுக்கத்துடன் உயர் அமுக்கத்துடன் சுருங்கும் போது குருதி தொகுதி பெருநாடியினூடாக சென்று உடல் முழுவதும் சுற்றோட்டம் அடைகிறது. இதய அறைகளின் சுவர்கள் தடித்தவை. அதிலே இடது இதயவரையின் சுவர் மிகவும் தடித்ததாக காணப்படும். காரணம், உயர் குருதி கொண்ட அமுக்கத்தை உடல் முழுவதும் பம்புகின்ற போது ஏற்படும் அந்த விசையை தாங்கிக் கொள்வதற்காக தடிப்பு அதிகமாக இருக்கும். தொகுதி பெருநாடியினுடைய அடியிலும், இங்கே பாருங்கள், சுவாச பெருநாடியினுடைய அடியிலும் இந்த இடத்தில் இருக்கின்ற வால்வுகளை நாங்கள் சொல்லுவோம் அரைமதி வால்வு என சொல்லுவோம். இந்த அரைமதி வால்வினூடாக செல்லுகின்ற குருதி மீண்டும் உள்நோக்கி வருவதை தடுப்பதற்காக இந்த வால்வுகள் இங்கே அமைத்து காணப்படும். இதயத்தில் இருக்கின்ற சுவர்களில் இருக்கின்ற இந்த இதய சிம்பிகள் என்ற அமைப்பை நாம் பார்க்கின்ற போது இந்த சிம்பிகள் இதய நாண்கள் மூலமாக அந்த வால்வுகளுடன் இணைக்கப்பட்டிருப்பதை அவதானிக்கலாம்.
இந்த வால்வுகளினுடைய அசைவை இந்த இதய நாண்கள் கட்டுப்படுத்துகின்றன. மீண்டும் ஒரு முறை நாங்கள் பார்ப்போம். இங்கே உடலிலே இருந்து கொண்டு வரப்படுகின்ற, உடலின் முற்பக்க பகுதியிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற ஒட்சி இறக்கப்பட்ட குருதி முற்பக்க பெருநாளம் வழியாக வலது சோனையரை அடையும். அதே போன்று உடலின் பிற்பக்க பகுதியிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற ஒட்சி இறக்கப்பட்ட குருதி வலது சோனையரை அடையும். முற்பக்க பிற்பக்க பெருநாளங்களினூடாக வருகின்ற குருதி வலது சோனையரை அடைந்ததும் வலது சோனையரை சுருங்குவதன் காரணமாக வலது இதயவரையை அடையும். வலது இதயவரை அடைந்த குருதி சுவாச பெருநாடி வழியாக வலது இடது சுவாச நாடிகளினூடாக சுவாசப்பைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு ஒட்சியேற்றப்பட்ட குருதியானது ஒவ்வொரு சுவாசப்பையிலிருந்து வரும் 2 சுவாச நாளங்கள் வழியாகவும் இடது சோனையரையை அடையும். இடது சோனையரை அடைந்த குருதி இடது சோனையரை சுருங்குகின்ற போது இடது இதயரை அடைந்து இடது இதயவரை சுருங்குகின்ற போது தொகுதி பெருநாடியின் ஊடாக உடல் முழுவதும் குருதி கொண்டு செல்லப்படும். நாம் இப்போது இதயத்தினுடைய கட்டமைப்பை நாங்கள் பார்த்தோம். மீண்டும் தொடர்வோம்.